முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோவில் பயன்படுத்தப்பட்டுள்ள அரசியல் பெயர்கள் மற்றும் உதாரணங்கள் மக்கள் மத்தியில் நிலவும் ஜோதிட கணிப்புகள் எவ்வளவு பலவீனமானவை என்பதை புரிய வைக்க மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன. இது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவானதோ அல்லது எதிரானதோ அல்ல. எமது நோக்கம் மார்க்க விழிப்புணர்வு மட்டுமே. நாட்டின் முதலமைச்சராக யார் வர வேண்டும், யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை தீர்மானிப்பவன் அந்த அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹின் நாட்டமின்றி இங்கு ஓர் அணுவும் அசையாது. அது தேர்தலாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. பேசப்பட்டாலும் அவங்களுக்கு சுகதசை நடக்கிறதுனால உடனே அந்த சினிஃபீல்ட் விட்டு அரசியலுக்கு மாறுவதற்கான சான்ஸ் வந்து கம்மி தான். ஆனா லாங் டர்ம்ல அதாவது சூரிய தசை ஆரம்பிக்கும் போது அதுக்கு உங்க பேரு BDCI இந்த நாலாக காமிக்கினா உங்களுக்குள்ள இந்த காமன் கேரக்டர்ஸ் இருக்குமாங்க. வெளிய ஸ்ட்ராங்கா காமிக்கிறீங்க, நான் ஸ்ட்ராங்கா நான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறீங்க. ஆனா மனசுக்குள்ள பயங்கர சென்சிட்டிவான இருப்பீங்க. மனசுக்குள்ள ஒரு குழந்தையா இருப்பீங்க. வேலை இருக்கோ இல்லையோ ஆனா துருதுருனியா போய் 18:36 சொல்லிருக்கீங்க. இது வந்து டைம் கரெக்ஷன் பண்ணிருக்கோம். 18:27 டைம் கரெக்ஷன். எதை பேஸ் பண்ணினா மேரேஜ் டேட் பேஸ் பண்ணி டைம் கரெக்ஷன் பண்ணி பெங்களூர்ல பிறந்தாங்க. இவங்களுடைய ஜென்ம லக்னம் அப்படின்ற லக்னம் வந்து கன்னியா லக்னம். இவங்க ராசி வந்து கும்ப ராசியில பிறந்தாங்க. 1993 1999 பிறந்த இளைஞர்களே, உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. இந்த வருடம் உங்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரப்போகிறது. அதேபோல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் தம்பதிகளே, நட்சத்திரங்களின் நகர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. அரசியலை பொறுத்தவரை இந்த வருடம் தளபதி விஜய்க்குத்தான் வெற்றி என்று கிரகங்கள் கணிக்கின்றன. ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் உங்கள் வாசலில் நிற்கிறது. என்ன? இதை கேட்டதும் உங்கள் அடிமனதில் ஒரு நிம்மதி பிறந்ததா? ஆமாம், நமக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது என்று நம்பத் தொடங்கினீர்களா? அன்பார்ந்தவர்களே, ஒரு நிமிடம் உங்களை நீங்களே கவனித்து பாருங்கள். அறிமுகமே இல்லாத நான் சொன்ன ஒரு பொய்யான கணிப்புக்கு உங்கள் ஈமான் எவ்வளவு பலவீனமாக அடிபணிந்து நிற்கிறது. உங்கள் வாழ்க்கையின் திருமணத்தையோ, உங்கள் குழந்தையின் பிறப்பையோ, ஒரு நாட்டின் வெற்றியையோ தீர்மானிக்க நட்சத்திரங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. வேடிக்கை என்று நீங்கள் நினைக்கும் இந்த ஒரு லைக் அல்லது ஷேர் உங்களை இஸ்லாத்தின் அடிப்படைக்கே வேட்டு வைக்கும் ஷிர்க் எனும் படுகுழியில் தள்ளிக் கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலத்திலும் நீங்கள் ஒரு அல்காரிதத்தின் கைப்பாவையாக மாறி உங்கள் ஈமானை அடமானம் வைத்துவிட்டு நிற்கிறீர்கள். நிறுத்துங்கள், இது வேடிக்கை அல்ல, உங்கள் ஈமானை அழிக்கும் விஷம். 2026 தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருமா? டிவிகே ஜெயிக்குமா அல்லது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா? இதை தீர்மானிப்பது எந்த ஒரு ஜோதிடரோ அல்லது நட்சத்திரங்களோ அல்ல. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவரே ஆட்சி கட்டிலில் அமர்வார். அல்லாஹின் நாட்டமின்றி இங்கே ஒரு அணுவும் அசையாது. அல்காரிதம் எனும் போலி தெய்வம். ஒரு மென்பொருள் பொறியாளர் எழுதிய அல்காரிதம் உங்கள் எதிர்காலத்தை சொல்லும் என்று நீங்கள் நம்புவது எவ்வளவு பெரிய அறியாமை. கோடிங் செய்யப்பட்ட ஒரு இயந்திரத்திற்கு உங்கள் விதியை தீர்மானிக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணினால் அங்கே உங்கள் தௌஹீத் மரணமடைந்து விடுகிறது. அல்லாஹுவை தவிர வேறு ஒரு சக்திக்கு அதிகாரம் இருக்கிறது என உங்கள் ஆழ்மனம் நம்புவதே ஷிர்கின் முதல் புள்ளி. பெயரும் வருடமும் ஒரு முட்டாள்தனமான கணக்கு. ஒரே வருடத்தில் பிறந்த கோடிக்கணக்கான மனிதர்களின் விதி எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? உங்கள் பெயரின் முதல் எழுத்தை வைத்து உங்கள் குணத்தை சொல்வது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை என்பதை உங்கள் அறிவு சிந்திக்கவில்லையா? இது உங்கள் ஈகோவை திருப்திப்படுத்தும் ஒரு போதை, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு மாயை என்பதை உணருங்கள். அல்லாஹுவின் எல்லையற்ற அறிவு. திருக்குரானின் 27வது சூராவின் 65வது வசனத்தை உங்கள் உள்ளத்தில் பதிய வையுங்கள். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள யாரும் மறைவானவற்றை அறிய மாட்டார்கள் அல்லாஹுவை தவிர. அல்லாஹுவுக்கு மட்டுமே உரித்தான இந்த அறிவு இல்முல் கைப் யை ஒரு மொபைல் ஆப்பிற்கு நீங்கள் வழங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள்? ஃபிரௌனின் பயமும் இன்றைய ஜோதிடமும். வரலாற்று பக்கங்களை புரட்டி பாருங்கள். ஃபிரௌன் ஜோதிடர்களின் பேச்சை நம்பி விதியை மாற்ற துடித்தான். ஆனால் அவன் எதை பயந்தானோ அந்த அழிவை அல்லாஹ் அவன் அரண்மனைக்குள்ளேயே கொண்டு வந்தான். இன்று ஒரு ஜோதிட பதிவை பார்த்து நீங்கள் பயப்படுவது அன்று ஃபிரௌன் கொண்ட அதே பலவீனமான இறை நம்பிக்கையற்ற மனநிலையை தான் காட்டுகிறது. ஜாஹிலியாவின் டிஜிட்டல் வடிவம். நபிகள் நாயகம் அவர்கள் எச்சரித்தார்கள், என் சமுதாயத்தில் சிலருக்கு நட்சத்திரங்களின் மேல் நம்பிக்கை இருக்கும், அது அறியாமை காலத்து பழக்கமாகும். அன்று கற்களையும் நட்சத்திரங்களையும் நேரடியாக வணங்கினார்கள். இன்று நீங்கள் அதை ஒரு நவீன வடிவில் உங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள். உருவம் மாறியிருக்கிறது, ஆனால் உங்கள் பலவீனம் இன்னும் மாறவில்லை. 40 நாள் தொழுகை ஒரு நஷ்டமான வியாபாரம்.
யாராவது ஒரு ஜோதிடரிடம் சென்று எதையாவது கேட்டால் அவருடைய 40 நாள் கால தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சஹீஹ் முஸ்லிம் 2230 கூறுகிறது. வெறும் 5 வினாடி ரீல்ஸை பார்ப்பதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு செய்த 40 நாள் வணக்கங்களை இழக்க தயாரா? இது லாபகரமான வியாபாரமா அல்லது உங்கள் மறுமையை நீங்களே எரித்துக் கொள்ளும் செயலா? வேதத்தை நிராகரிக்கும் துணிச்சல். ஜோதிட கணிப்புகள் உண்மை என்று உங்கள் மனதின் ஒரு சிறு பகுதி நம்பினால் கூட நீங்கள் இஸ்லாத்தை விட்டே வெளியேறும் அபாயம் இருக்கிறது. யாராவது ஒரு ஜோதிடர் சொல்லியதை உண்மை என நம்பினால் அவர் முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நிராகரித்தவராவார். குர்ஆனை விட ஒரு செயலியின் கணிப்பு உங்களுக்கு பெரிதாகிவிட்டதா? காலமும் நேரமும் அல்லாஹுவின் படைப்பு. நேரம் சரியில்லை என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த படைப்பாளனையே நிந்திக்கிறீர்கள். ஹதீஸ் குத்சியில் அல்லாஹ் கூறுகிறான், ஆதமின் மகன் காலத்தை திட்டுவதின் மூலம் என்னை துன்புறுத்துகிறான். காலத்தை உருவாக்குபவனே அல்லாஹுவாக இருக்கும்போது காலம் உங்களை காயப்படுத்தும் என்று நீங்கள் எப்படி நம்பலாம்? ஷைத்தானின் உளவியல் போர். வானவர்கள் பேசிக்கொள்ளும் சில உண்மைகளை ஷைத்தான்கள் திருட்டுத்தனமாக கேட்டு வந்து அதனுடன் 100 பொய்களை கலந்து இந்த ஜோதிடர்களிடம் சேர்க்கிறார்கள். இந்த ஒரு துளி உண்மையை காட்டி உங்களை ஈர்த்து உங்கள் ஈமானை முழுவதுமாக திருடுவதே ஷைத்தானின் மாபெரும் திட்டம். நீங்கள் ஷைத்தானின் கைப்பாவையாக மாறப்போகிறீர்களா? பார்னம் எஃபெக்ட். உங்கள் மூளை ஏமாற்றப்படுகிறது. நீங்கள் வெளியே கடினமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் மென்மையானவர். இது போன்ற வார்த்தைகள் அனைவருக்கும் பொருந்தும். இதை பார்த்து இது எனக்காகவே சொல்லப்பட்டது என்று உங்கள் மூளை ஏமாறுகிறது. இந்த சாதாரண உளவியல் தந்திரத்தை கூட புரிந்து கொள்ளாமல் உங்கள் இறை நம்பிக்கையை நீங்கள் அடமானம் வைக்கிறீர்கள். விதியை மாற்றும் ஒரே சக்தி. விதியை மாற்றும் அதிகாரம் எந்த சாமியாருக்கோ, நட்சத்திரத்திற்கோ அல்லது ஜோதிட ஆப்பிற்கோ இல்லை. விதியை மாற்றும் ஒரே சக்தி துவா மட்டுமே. துவாவை தவிர வேறு எதுவும் விதியை மாற்றாது என்று திருவிதியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் கவலைகளை மாற்ற ஒரு ஜோதிடரிடம் போகாதீர்கள். ஜைனாமாஸில் அமர்ந்து அல்லாவிடம் அழுங்கள். லைலத்துல் கதர், விதிகளின் இரவு. உங்கள் வாழ்வாதாரமும் விதியும் தீர்மானிக்கப்படுவது ரமலானின் லைலத்துல் கதர் இரவில்தான். அந்த மகத்தான இரவில் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுவதை விட்டுவிட்டு ஏதோ ஒரு சோசியல் மீடியா பக்கத்தில் உங்கள் விதியை தேடுவது எவ்வளவு பெரிய அறியாமை! தரவு திருட்டு ஒரு டிஜிட்டல் ஸ்கேம். இது மார்க்க ரீதியான பாதிப்பு மட்டுமல்ல, உலக ரீதியான ஒரு பெரிய மோசடி. உங்கள் தனிப்பட்ட தரவுகளை திருடி விற்கும் இந்த செயலிகள் உங்கள் ஈமானை திருடுவது மட்டுமல்லாமல் உங்கள் பாதுகாப்பிற்கும் வேட்டு வைக்கின்றன. நீங்கள் உங்கள் ரகசியங்களை அல்லாவிடம் சொல்ல வேண்டுமே தவிர அந்நிய நிறுவனங்களிடம் அல்ல. தேவையில்லாத பயம், ஃபியர் மாங்கரிங். உங்களுக்கு விபத்து நேரிடும் என்று இந்த ஆப்புகள் சொல்லும் போது அது உங்கள் ஆழ்மனதில் பதிந்து உங்களை பயத்தில் ஆழ்த்துகிறது. இந்த எதிர்மறை எண்ணங்களே உங்களை செயலிழக்கச் செய்கின்றன. இஸ்லாம் நமக்கு தருவது நம்பிக்கையை மட்டுமே, ஆனால் ஜோதிடம் தருவது தேவையற்ற நடுக்கத்தை மட்டுமே. உங்கள் நிலையை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், எந்த ஒரு சமுதாயத்தவரும் தம் நிலையை தாமே மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக மாற்ற மாட்டான். நட்சத்திரங்களின் நகர்வினால் உங்கள் வாழ்க்கை மாறாது. உங்கள் குணமும் செயலும் மாறினால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை மாறும். நட்சத்திர கலையும் சூனியமும். ஜோதிடத்திற்கும் சூனியத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. யார் ஒருவர் நட்சத்திர கலையை கற்கிறாரோ அவர் சூனியத்தில் ஒரு பகுதியை கற்றுக்கொள்கிறார். இது நபியின் எச்சரிக்கை. சூனியம் என்பது சபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதில் ஒரு பகுதியை உங்கள் மொபைலில் சுமந்து கொண்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? தவக்குல், மூமினின் உறுதி. அல்லாவின் மேல் முழுமையாக நம்பிக்கை வைப்பதே ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு அழகு. அந்த விதியின் மீது திருப்தி கொள்ளுங்கள். கஷ்டப்படும் போது பொறுமையாக இருங்கள். சந்தோஷம் வரும்போது நன்றி செலுத்துங்கள். இதுவே நிம்மதிக்கான ஒரே வழி. உங்கள் பகிர்வு ஒரு பாவம். ஏதோ ஒரு ட்ரெண்ட் என்பதற்காக இது போன்ற பதிவுகளை உங்கள் ஸ்டேட்டஸிலோ அல்லது குரூப்பிலோ பகிராதீர்கள். நீங்கள் பகிரும் ஒரு பதிவு இன்னொருவரின் பலவீனமான ஈமானை முழுவதுமாக அழித்துவிட முடியும். அந்த பாவத்தை சுமக்க உங்கள் தோள்கள் வலிமையானவையா? அரசியல் மற்றும் கல்வி ஜோதிடம் ஒரு எச்சரிக்கை. அரசியல் தலைவர்களின் வெற்றியையோ உங்கள் பிள்ளைகளின் கல்வியையோ தீர்மானிக்க ஜோதிடத்தை நாடுவது ஒரு சமூக சீரழிவு. உங்கள் பிள்ளையின் உழைப்பின் மீதும் அல்லாவின் நீதியின் மீதும் நம்பிக்கை வையுங்கள். ஒரு நிறமோ அல்லது ஒரு எழுத்தோ யாரையும் வெற்றியாளராக மாற்றாது. இறுதி எச்சரிக்கை.
இனிமேலாவது உங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வரும் அந்த ஜோதிட குப்பைகளை முழுமையாக புறக்கணிப்போம். உங்கள் எதிர்காலத்தை அல்லாவிடம் ஒப்படையுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். இது ஒருவரின் ஈமானை காப்பாற்றக்கூடும். அல்லாஹ் நம் அனைவரையும் ஷிர்க்கிலிருந்தும் சைத்தானின் பிடியிலிருந்தும் பாதுகாப்பானாக.